எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 22/6/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 8ஆம் நாள், அஷ்டமி, ஆனி மாதம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி அஷ்டமி. இன்றைய யோகம் 3:40 வரை வியாதிபாதம், பின்பு வரியன் நாம யோகம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 3:25 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். அவிட்டம் சதயம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சந்திராஷ்டிரம் டிரான்ஸ்லேஷன் ஆகுது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நாளில் என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை அஷ்டமி வருது, அதுவும் வளர்பிறையில வருது. இப்ப தேய்பிறை அஷ்டமினா நம்ம காலபைரவர் வழிபாடு பண்றோம். இப்போ வளர்பிறை அஷ்டமிக்கு எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பெருமாள் ஆலயங்கள்ல விஷ்ணு துர்க்கை வச்சிருக்காங்க இல்லைங்களா? அங்க அது பரிவார தெய்வங்களா அப்படின்னா, பரிவார தெய்வங்களை காட்டிலும் ஐயனை காக்கின்ற தெய்வமா அங்க நிற்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெருமாள் ஆலயம் இருக்கு, அவருக்கு முன்னாடியே விஷ்ணு துர்க்கை இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த விஷ்ணு துர்க்கைக்கு அவ்வளவு அளப்பரிய பவர் உண்டு. இப்ப அவங்கள எந்த நாள்ல வழங்கலாம் அப்படின்னா, வளர்பிறை அஷ்டமியில குங்குமம், கல்கண்டு, புரோமோகிரனைட்ஸ், அந்த மாதுளம் பழங்கள், இது போன்ற உயர்தரமான கனிகளை கொண்டு ஒரு அர்ச்சனை செய்து, குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு டெய்லி வச்சுக்கிட்டீங்கன்னா எதிரியின் தொல்லை இருக்காது. எதிரியே இருக்க மாட்டான். குடும்பத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சண்டையே வராது. வியாபாரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா வியாபாரம் பன்மடங்கு பெருகும். புரியுதுங்களா? இதெல்லாம் வளர்பிறை அஷ்டமிக்கு விஷ்ணு ஆலயத்தில் இருக்கிற விஷ்ணு துர்க்கைக்கு பொருந்தும். இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வளர்பிறையில போறோம், பெருமாளை வழிபாடு பண்ணிடுறோம், அவங்களுக்கு உண்டான டைம்ல ஒரு அர்ச்சனை செய்து வாங்குறோம். அங்க குருக்களே இல்லைன்னாலும் காத்திருக்கணும், வாங்க ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணும்பொழுது மனநிறைவோட அந்த குங்கும அர்ச்சனை பெற்று இல்லங்களில் வைக்க பலன் கிடைக்கும். இன்னும் ஒரு படி மேல வெள்ளி குங்கும வாங்கிக்கணும், அதுல குங்குமத்தை போட்டு வாங்கிட்டு வரணும் வச்சு. இதெல்லாம் பண்ணி பாருங்க, சிறப்பான ஒரு வாய்ப்பு, பலன் இந்த வளர்பிறை அஷ்டமியில் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப அற்புதமான நாள், விட்டுறக்கூடாது, பயன்படுத்திக்கிங்க. ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. தனம், தானியம், பொருளாதாரம் பெறுகின்ற அமைப்பு, உறவின் முறையில் கிடைக்கின்ற நல்ல பெயர் கிடைக்க பெறும். இத்தனை நாள் உழைத்த உழைப்பதற்கு இல்லை கடனுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் செவ்வாயின் தன்மை, சுக்கிரனின் பலம்,
இது ரெண்டும் இணைந்து உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். அதாவது சொல்றேங்க இல்லைங்களா, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, ரோகிணியா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, வேகமாக சென்று ஒரு வேலையை செய்து காட்டி வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களே, சூரியன் புதனோட சேர்க்கை அது புதாதித்ய யோகமாக செயல்படும். சுகபோகங்களை உங்களை அள்ளி தருகின்ற அமைப்பு. கல்வி கேள்விகளில் சிறப்பு. புதிய தொழில் அமைப்புகள், ஒரு வண்டி வாகனம் விற்பனை இல்லை வாங்குறது, ரியல் எஸ்டேட், இதெல்லாமே வந்து மிதனத்துக்கு இந்த இந்த நாள்ல வந்து கைகூடி வருகின்ற அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, சுக்கிரன் குருவின் சேர்க்கை தேவையற்ற மனபயத்தை தந்து விலகி கொண்ட அமைப்பு. மதியம் வரல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். மதியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பான ஒரு பலனை தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அன்னை விஷ்ணு துர்கை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிறப்பான பலனை தரும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பு. மகிழ்ச்சிகள் உண்டு. கைப்பொருள் தவறுகின்ற தன்மை உண்டு. கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். வாயை விட்டு எதையும் சொல்லிடக்கூடாது. சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக போய் நிற்கும். இந்த நாள்ல கொஞ்சம் அலட்சியம் காட்டாதீங்க, கவனமா இருங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு சந்திரனின் பயணம் மனக்குழப்பத்தை தந்தாலும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. கன்னிராசி நிலத்தத்துவமான ராசியில சந்திரனின் பயணம்ங்கிறது ஒரு மனத்து அலைப்பாய். சண்டாஷ்டமத்தை கூட நீங்க தவிர்த்துடலாம். சந்திரனின் பயணத்தை வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் மட்டும்தான் இருக்கு. அதனால மனம் குழப்பம் வந்தா என்ன பண்ணும், சும்மா இருக்கலாமான்னு தோணும். சும்மா இருக்க சொல்லல, உங்கள் அன்றாட பணிகள் கட்டாச்சு செய்யுங்க. அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லாம் வேணா நீங்க நினைச்சது நடக்கும், நடக்காததெல்லாம் வேலையே இல்லை. எல்லா வகையிலும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. என்னன்னா நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு பிரிவு கொண்டு போயிட்டுரும். சித்திரையா இருந்தாலும் சரி, சுவாதியா இருந்தாலும் சரி, விசாகமா இருந்தாலும் சரி, ஏன் நான் இப்படிதான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. பரவாயில்லை, இன்னைக்கு போயிடுச்சா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா நாளை நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் மனப்பிரிவுகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற சர்ச்சையை தவிர்ப்பது நலம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. வீடு, வண்டி, வாகனம், மண்மனை, பிள்ளைகள் விஷயத்துல அல்லது படிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் பிளஸ் தான் இருக்கு. மனதை வந்து எப்பவுமே இரக்கம் காட்டு ஏமாந்து விடாது அப்படிங்கிறத விருச்சகம் கரெக்டா வச்சுக்கணும். தாயின் அன்பு உள்ளம் போல, தாயின் அன்பு எப்படி உங்களுக்கு தாயோட அன்பு கிடைக்காதோ அது மாதிரி விருச்சகத்துக்கு எல்லாமே கிடைக்காது அப்படின்னா ஒரு சில பேர் கிடைக்கிறது இல்லை. அதை வச்சுதான் சொல்லுது, புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்வதனாலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் சிறப்பான நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக வேடிக்கைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சாட்சி மாத்திரம் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரம்னு சொல்றாங்க இல்லைங்களா. சாட்சி மாத்திரமா நான் இறைவனை கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாட்சி மாத்திரமா நில்லுங்க. என் கையால் என் தீங்கால் யாருக்கும் பிறருக்கு நான் தீங்கு விளைக்கவே இல்லை. நான் என் வழியில பயணம் பண்றேன், எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நடக்கும். இறைவன் தருவான், வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் தேவையற்ற சச்சரவுகளை விலக்கி வையுங்கள். சந்திராசிரமம் விலகிடுச்சு, இருந்தாலும் நீங்க நினைச்சதுதான் சரி, நீங்க சொன்னதுதான் சரி அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்க மேலும் காயப்படுத்தப்படுவீர்கள். கவனமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் இல்லை. கனிவு, கவனம், வேலை வாய்ப்பில் கவனம், படிப்பில் கவனம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை தரும். கவனம், எச்சரிக்கை தேவையான நாள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தமட்டில் ராகுவின் பயணம் மட்டும்தான். நேரடியாக குருவின் பயணம், சந்திரனின் பயணம், சனியின் பயணங்கிறது வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. சதயம், புரட்டாதி, ஏழரை சனி முடிகிறவர்களும் கொஞ்சம் கவனமா தானே இருக்கணும். புரியுங்க. இந்த நாள்ல அப்படிதான் அன்றாட பணிகளை செய்து வாருங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டிரம் ஓடுங்கிறதுனால இதெல்லாம் சொல்லல. ஆல்மோஸ்ட் நீங்க இப்படிதான் சித்த வித்யாதனன்ற மாதிரிதான். சித்த வித்யாதனன்னா எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுன்னா அமைதியா தான் போவேன், நான் ஜெயிக்கிற வரலாம் அப்படிங்கிற மனப்பக்குவம்
மனநிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சந்திராஷ்டிரமம் இருக்குது, எந்த விதமான புதிய முயற்சிகள்லையோ இல்லை புதிய ஒரு வார்த்தை பிரயோகத்துக்கோ போவாதீங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு. புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை விடவும் ரேவதி நட்சத்திரக்காரர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா மன நிம்மதி, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கக்கூடிய அளவில் தான் மீனமே இருக்கும். கான்செப்ட் அப்படி போவாங்க. ஆனா அப்படி நடந்தா விட்டுருவாங்களா உடம்பு, ஐயோ அவனுக்கு ஏன் அப்படி நடந்தது மீண்டும் வருத்தப்படக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அந்த நேரம் கோவம் வர நேரத்தில் மட்டும்தான் அப்படி. அந்த கோவம் வருமா அப்படின்னா வரும். இன்றைய தினம் முதல்ல எச்சரிக்கையா இருக்கணும். வார்த்தையை விட்டுறக்கூடாது, யாரையும் சபிச்சிடக்கூடாது. போதும், இறைவன் எதோ எனக்கு கொடுத்தாரு, நான் அதை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா சுபமான அமைப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதுவும் இந்த திங்கக்கிழமை அஷ்டமியில போங்க, அன்னையின் பாதம் பற்றுங்கள். யாரா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி விஷயத்தில் ஜாகிரதையா இருங்க. ஜாகிரதையான எச்சரிக்கையா இருங்க. புதுசா போய் கற்பனை, உங்க கற்பனைக்கு அவங்கள பதில் கேட்காதீங்க. புரியுதுங்களா? அப்படி இருந்தீங்களானால் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த நாளைக்கு சிறப்பான ஒரு சுப பலனை அடைய முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.